சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. லஷ்கர்-இ-தொய்பாவின் நீர்ப்படை. சென்னை கல்பாக்கம் கூடங்குளம் அட்டாக். தமிழகம் சுடுகாடாகிறதா? இந்தியாவுடைய கடல் எல்லைக்குள்ள நுழைந்து மிகப்பெரிய அசம்பாவிதத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னு பாகிஸ்தானை தளமாக கொண்டு இயங்கக்கூடிய லஷ்கர்-இ-தொய்பா அப்படிங்கிற தீவிரவாத அமைப்பு ரொம்ப நாளாவே திட்டம் தீட்டிட்டு வருது. இந்திய உளவு அமைப்புகள் இதை கண்டுபிடிச்சு இந்த நாசகார செயலை தடுக்கக்கூடிய பணியில தீவிரமா இறங்கி இருக்கிறாங்க. இது பற்றி உள்நாட்டு பாதுகாப்பு தொடர்பான பணியில இருக்கக்கூடிய உளவுத்துறை அதிகாரி ஒருத்தவங்க சொல்லும் போது, இந்தியாவை நிர்மூலமாக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோட வெகு காலமா செயல்பட்டு இருந்த தீவிரவாத அமைப்பான லஷ்கர்-இ-தொய்பா அமைப்பை சேர்ந்தவங்க இந்தியாவுக்கு எதிராக கடல் வழி தாக்குதல்களை, அதாவது சமுத்திர ஜிகாத் நடத்துவதற்காக தங்களுடைய அமைப்புக்குள்ளேயே நீர்ப்படை அப்படிங்கிற பிரத்யேக கடற்படை பிரிவு ஒண்ணு ஏற்படுத்தி இருக்கிறாங்க. ஆபரேஷன் சிந்தூருக்கு எதிர் நடவடிக்கையாக கடல் வழி தாக்குதல் நடத்தக்கூடிய எண்ணத்தோடையே லஷ்கர்-இ-தொய்பா அமைப்புக்காரங்க தங்களுக்குள்ள நீர்ப்படையை ஏற்படுத்தி இருக்கிறாங்க. நீருக்கு அடியில போர் செய்யறதுல நிபுணத்துவம் பெற்ற இந்த நீர்ப்படை பிரிவினர் வளர்ச்சியும் பயிற்சியும் இந்திய கடற்கரைக்கு நேரடியான மற்றும் புதுப்பிக்கப்பட்ட ஒரு கடல்சார் பயங்கரவாத அச்சுறுத்தலை ஏற்படுத்தி இருக்கு. லஷ்கர்-இ-தொய்பாவுடைய துணைத் தலைவர் சைபுல்லா கசூரி இந்த பிரத்யேக படைக்கு தலைமை தாங்கிறதா தகவல்கள் தெரிவிக்குது. நமக்கு தடை செய்யப்பட்ட லஷ்கர்-இ-தொய்பாவுடைய அரசியல் முன்னணியாக பரவலா அறியப்படக்கூடிய பாகிஸ்தான் மார்க்சிஸ்ட் முஸ்லிம் லீக் உடைய தலைவர் பாபர் பாய் இந்த படைக்கு தீவிரமா ஆட்சேர்ப்பு பணியில ஈடுபட்டு இருக்கிறாரு. அலிஹியா அப்படிங்கிற தீவிரவாத அமைப்போட கைகோர்த்து லஷ்கர்-இ-தொய்பாவுடைய நீர்ப்படையில சேர்றவங்களுக்கு கடல் தீவிரவாத பயிற்சிகள் அளிக்கப்படுது. தரைவழி தாக்குதலை பிரதானமா கொண்டு இயங்கி வந்த அந்த தீவிரவாத அமைப்பை சேர்ந்தவங்க அடுத்த கட்டமா கடல் வழி தாக்குதலை நடத்த இருக்கிறாங்க. தொடர்ந்து வான்வழி தாக்குதல் நடத்தவும் எண்ணம் கொண்டு அதுக்காக வான்படை ஒன்னையும் உருவாக்கி இருக்கிறாங்க. லஷ்கர்-இ-தொய்பாவுடைய நீர்ப்படை பிரிவால இந்திய கடற்கரையை ஒட்டிய மும்பை, குஜராத், கோவா பகுதிகளிலையும் அந்தமான் மற்றும் நிக்கோபர் தீவுகள் மீதும் ஜிகாத் தாக்குதல்களை நடத்தக்கூடும் அப்படின்னு தெரிய வந்திருக்கு. இவங்களுடைய தாக்குதல் பட்டியல்ல தென்னிந்தியாவுடைய கடற்கரை நகரங்களும், குறிப்பா கல்பாக்கம், கூடங்குளத்துல இருக்கக்கூடிய அணுமின் உற்பத்தி கேந்திரங்களும் இருக்கிறதா சொல்லப்படுது. இதுக்கடுத்து இந்திய கடல் பகுதிகள் கூடுதல் பாதுகாப்புக்கு உள்ளாக்கப்பட்டிருக்குது. இதற்கான எச்சரிக்கை தகவல்கள் மத்திய உள்துறையிலிருந்து தமிழகம் உள்ளிட்ட எல்லா மாநில காவல்துறையினருக்கும் அனுப்பப்பட்டிருக்கு. என்ன நடக்கும் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்பொழுதும் தொடர்பில் இருங்கள். நன்றி. என்ன வேணும் ஸ்கூலுக்கு, எல்லாமே இங்க இருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.